4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வீட்டில் ஒரு சுகமான ஒரு அமைதியும் இருக்கும். எவ்வளோ கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ பிரச்சனைலாம் அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தால் இருக்கும். வெளியில் வந்து நிறைய பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு அமைதின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, சுகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக சுக்கிரனால் இவங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அமையும். சூரியனும் 3ஆம் பாவத்தில் இருக்கான் அப்படின்னும் போது நம்ம அப்பா சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் அப்பா பேசுகிறதே இல்லைங்க, எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, இப்போ எங்கள் அப்பாவை எப்படியாவது நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கண்ட்ரோல் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன், அவர் கூட அன்பாக பழகணும்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு காரணம் இருக்குது, சொத்து விஷயத்துக்காக இருக்கலாம், கடன் பிரச்சனை, அதே போல் கல்யாணத்தில் பிரச்சனை, இந்த 2 பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். கடன் சுமையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மேரேஜ் எனக்கு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு, நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன், வேறு வழி இல்லை, ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி கணவன் இழந்துட்டேன், மனைவி இழந்துட்டேன் அப்படின்னு இந்த மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய குறுக்கு வழிகள், அது வந்து ஸ்மார்ட் ஒரு பாத்தை வந்து எடுக்கிறது, இது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னாமா. அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், 4ஆம் பாவம் அப்படின்றது சுகஸ்தானம், சுகஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்ட கிரகம், ஏதோ ஒரு விதத்தில் முதல்ல இருந்ததை விட என்னோட கம்ஃபர்ட் சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல நம்மளுடைய ராகு பகவான் இருக்கார், கூடவே என்ன பண்ணுறாரு, செவ்வாய் பகவானும் இருக்கார். செவ்வாய் உங்களுக்கு 5க்குரியவன் மற்றும் 12க்குரியவன். ஸோ செவ்வாய் ராகுவோட சேர்ந்தால் இந்த வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக. ரெண்டாவது, இந்த வீலிங் பண்ணுறேன் ரோலிங் பண்ணுறேன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு முதலே என்ன செஞ்சுருங்க, வீலிங் போடும்போதே ஒரு பெட்டு உருவாக்கி வச்சுக்கோங்க. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 மார்ச் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக 3 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள், டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள், முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள். கஜலட்சுமி மேம், நீங்கள் சொல்லுங்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்களுக்கான காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைனா அவங்க புது ஏதாச்சும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தனுசு ராசி நேயர்களுக்கான இந்த மார்ச் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு? தனுராசி நேயர்களுக்கு மார்ச் மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியுமே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும். ரொம்ப அப்பா சார்ந்த விஷயத்தில் நிறைய முயற்சி எடுப்பாங்க, நிறைய முயற்சிக்கு வெற்றியும் கிடைக்கும், நமக்கு அதற்கான அஸ்திவாரமும் கண்டிப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வீட்டில் ஒரு சுகமான ஒரு அமைதியும் இருக்கும். எவ்வளோ கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ பிரச்சனைலாம் அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தால் இருக்கும். வெளியில் வந்து நிறைய பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு அமைதின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, சுகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக சுக்கிரனால் இவங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அமையும். இவங்க எந்த மாதிரி வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கும் போது ஒரு அதீத பலனை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கும்? தீபா மேம், உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. அதில் முதல்ல ராகு இருக்கார். என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்கும். மற்றவங்க ரொம்ப பயப்படுற விஷயத்தை கூட நான் ரொம்ப அசால்ட்டாக செய்வேன். எனக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது பிஸ்கோத்து மேட்ருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும். பொதுவாக தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்குது அப்படின்னாலே நம்மளால் நிறைய விஷயத்தை சாதிக்க முடியும். இது ராகு கொடுப்பான் அப்படின்லாம். அதே மாதிரி பாருங்கள், சூரியனும் 3ஆம் பாவத்தில் இருக்கான் அப்படின்னும் போது நம்ம அப்பா சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் அப்பா பேசுகிறதே இல்லைங்க, எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, இப்போ எங்கள் அப்பாவை எப்படியாவது நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கண்ட்ரோல் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன், அவர் கூட அன்பாக பழகணும்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு காரணம் இருக்குது, சொத்து விஷயத்துக்காக இருக்கலாம், இல்லைனா நான் லவ் மேரேஜ் பண்ணி 10 வருஷமாக எங்கள் அப்பா பேசுகிறதே இல்லை, இப்போ எனக்கு எங்கள் அப்பானோட வேல்யூ தெரியுது, அதனால் பழகணும்னு நான் ஆசைப்படுறேன், முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி அண்ணன் தம்பிங்களை விட்டு பிரிஞ்சுட்டேன், அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உறவாக பழகணும்னு ஆசைப்படுறேன், தாராளமாக உறவாக பழகலாம், அதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குது எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட அப்படின்னா பேசி பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் மத்தியஸ்தர்களை வச்சு அப்படின்னா, அதுக்கான காலகட்டமும் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய குறுக்கு வழிகள், அது வந்து ஸ்மார்ட் ஒரு பாத்தை வந்து எடுக்கிறது, இது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்லாமா. அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், 4ஆம் பாவம் அப்படின்றது சுகஸ்தானம், சுகஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்ட கிரகம், ஏதோ ஒரு விதத்தில் முதல்ல இருந்ததை விட என்னோட கம்ஃபர்ட் சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எங்கள் அப்பா என்னவோ எனக்கு முதல்ல பிரச்சனையாக இருந்தார், அவர் கூட சேரணும்னு நான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன், பெருசாக முடியல, நான் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க.
என்னோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா உறுதுணையாக இருக்காங்க அப்படின்றது. அதுக்கும் மேலே அதிர்ஷ்ட கிரகமே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தன பிராப்தி அப்படின்றத சாலிடாக கொடுப்பாம்மா. சார் உங்கள் பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள், தனுசு ராசி நேயர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு? தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் தான் நிறைய மாற்றங்களை கிடைக்க போகுது. அதாவது இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து இவங்களுக்கு வலிமை அடைகிறார், அதாவது உச்சமடைகிறார். இவங்களுடைய ராசியின் அதிபதி தான் நம்மளுடைய மீன ராசிக்காரர். ஸோ சுக்கிரன் வந்து 11க்குரியவன் மற்றும் 6க்குரியவன். அப்போ கடன் பிரச்சனை, அதே போல் கல்யாணத்தில் பிரச்சனை, இந்த 2 பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். கடன் சுமையிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மேரேஜ் எனக்கு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு, நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன், வேறு வழி இல்லை, ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி கணவன் இழந்துட்டேன், மனைவி இழந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டே இருக்கீங்க. பட் செகண்ட் மேரேஜுக்குரிய வாய்ப்பு ரொம்ப தடையாக இருக்குது. என்ன பண்ணே ஒரு குழப்பமாகவே இருக்குது. கல்யாணம் முடியுமா இல்லை முடியாமல் போயிடுமா, நான் தனியாகவே இருப்பேனா அப்படிங்கிற வருத்தத்தில் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறாங்க, செகண்ட் மேரேஜ் சிரமம் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையத்துடன் நீங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் இந்த உறவு எப்படி வரும் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்திலே பெரியவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, தாத்தாவோட அப்பா, ஸோ இப்படியே ஏதாவது ஒரு உறவுகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக தான் உனக்கு ஏற்ற பொண்ணு இருக்குது தம்பி, இந்த பையன் இருக்கான், முடிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் பொருளாதாரத்திலையும் ஏற்றம் உண்டு, மன மகிழ்ச்சிகளும் உண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல நம்மளுடைய ராகு பகவான் இருக்கார், கூடவே என்ன பண்ணுறாரு, செவ்வாய் பகவானும் இருக்கார். செவ்வாய் உங்களுக்கு 5க்குரியவன் மற்றும் 12க்குரியவன். ஸோ செவ்வாய் ராகுவோடு சேர்ந்தால் இந்த வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். நீங்கள் கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா ஜஸ்ட்டு எவனா கூட வந்தாலும் பிரேக் அடிச்சிருவீங்க. கவனம் இல்லாமல் போனீங்கன்னா உங்களை இடிக்கிறனே வந்து வண்டி ஓட்டுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது, இந்த வீலிங் பண்ணுறேன் ரோலிங் பண்ணுறேன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு முதல்ல என்ன செஞ்சுருங்க, வீலிங் போடும்போதே ஒரு பெட்டு உருவாக்கி வச்சுக்கோங்க, அட்மிஷன் போட்டு வச்சுக்கோங்க, டேரெக்டாக போயிடலாம், என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்கலாம். ஸோ இது வீலிங் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உனக்கும் பாதிப்பு, உங்கள் கூட சார்ந்தவங்களுக்கும் பாதிப்பு. வண்டி வாகனங்களை கவனமாக போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக கிரகங்கள் கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி 3 பேருமே தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. உங்கள் 3 பேருக்குமே ரொம்ப நன்றி.